ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஜொமேட்டோ இப்போ ஈட்டர்னலாக மாறிடுச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நேற்று ஈவினிங் வேலைக்கிழமை ஈவினிங் ஹவர்ஸில் வந்துட்டு ஜொமேட்டோவோட சிஇஓ தீபந்தர் கோயலே வந்துட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் ஈட்டர்னலாக வந்துட்டு சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் ஏகப்பட்ட ஒரு ரூமர்ஸ் கிளம்பியிருக்கு. முக்கியமாக ஃபுட் லவர்ஸ்க்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க இது சொல்லணும். பிகாஸ் ஏன் அப்படின்னாக்கா, நிறைய ஃபுட்டீஸ் வந்துட்டு இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கியை நம்பி தான் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காங்க, விதவிதமாக சாப்பிட்றதுக்காக பிளான் பண்ணுறதுக்காக. பட் அதில் இப்போ ஒரு செக்மேட் அப்படின்ற ஒரு விஷயம் விழுந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியா முழுக்க நிறைய பேரோட ரூமர்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, ஜொமேட்டோ பேன் ஆயிடுச்சு, ஜொமேட்டோ இந்தியா விட்டே போயிடுச்சு, ஜொமேட்டோட மிகப்பெரிய பிஸ்னஸை பார்த்து வேற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஈட்டர்னல் அப்படின்னு சொல்லப்பட்ட கம்பெனி வாங்கிடுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு அது ஏதோ லாஸ்ல போய் இருக்கு போல இருக்குது, அதனால கம்மி விலைக்கு வேற யாருக்கிட்டே வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸை வந்துட்டு இந்த ஜொமேட்டோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பேச்சுக்கள் எல்லா இடத்துல இருந்துமே பேசப்பட்டு இருக்கு. பட் உண்மையிலே ஜொமேட்டோக்குள்ள என்னதான் பிரச்சனை, எதுக்காக ஜொமேட்டோ இப்போ சடனாக ஈட்டர்னல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பேருக்கு மாற்றுறதுக்கான காரணம் என்ன? உண்மையிலே வந்துட்டு ஜொமேட்டோ லாஸில் தான் போயிருக்கா, இல்லை வேற ஏதோ ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்களா, இல்லை இதுக்கப்புறமா ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டடாக க்ளோஸ் பண்ணி வேற ஒரு புது விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோமா, ஈட்டர்னல் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோமான்றது ஏகப்பட்ட கேள்விக்கான பதிலை இந்த ஒரு வீடியோவில் வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊரில் நடக்கிற பல கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கிங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் ஏன்னா இந்த அளவுக்கு பல ரிசர்ச்சஸ்க்கு அப்புறமா வெறும் 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ ஏன் ஈட்டர்னலாக மாறி இருக்கு அப்படின்றது நேற்று இதை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஈட்டர்னல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டு இருக்கோம் மேடான்னு சொல்லி ஒரு டவுட்டின் அடிப்படையில் வந்து கூகுள் சர்ச்சை நான் பண்ணும்போது நான் டவுட் பட்டது சரிதாங்க. இது ஒரு ஹாலிவுட் மூவியோட பேர். ஸோ சூப்பர் ஹீரோ மூவியாக இருக்கு இல்லையா, ஈட்டர்னல்ஸ். ஸோ அந்த ஒரு மூவிலேருந்து இந்த ஈட்டர்னல் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருக்காங்களான்றது தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஏன் ஜொமேட்டோலேருந்து ஈட்டர்னல் அப்படின்ற ஒரு விஷயம் சடனாக மாற்றப்பட்டுச்சு அப்படின்றது பார்க்கும்போது, இது சடனாக எடுத்த ஒரு முடிவுன்றது ஜொமேட்டோ கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட ஜொமேட்டோவில் ஒரு பஞ்சாயத்தாகவே ஒரு 2 வருஷமாக போய்கிட்டு இருந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஜொமேட்டோ அப்படின்ற இருக்கிற பேரை நம்ம ஈட்டர்னல் அப்படின்றது மாற்றணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஜொமேட்டோக்குள்ள பல பிரச்சனைகள் இந்த பஞ்சாயத்து அப்படின்றது போய்கிட்டு இருந்தது. அது இன்னைக்கு தான், அதாவது நேற்று தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக ஜொமேட்டோலேருந்து ஈட்டர்னல் அப்படின்ற ஒரு விஷயம் மாற்றிடலான்னு சொல்லி சிஓ சைட்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு விஷயமே வந்திருக்கு. ஸோ 2 வருஷமாக இதை மாற்றுறதுக்கான ஒரு பிரச்சனைகள் ஜொமேட்டோக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. சரி, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, 2022 ஜொமேட்டோ பிளிங்கிட்டை வாங்குறாங்க கிட்டத்தட்ட 4000 கோடிகள் கொடுத்து. ஸோ பிளிங்கிட்டுக்கு கீழே வந்துட்டு பை ஜொமேட்டோ அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ பிளிங்கிட் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இந்த வீட்டில் இருக்க க்ராசரிஸ் எல்லாமே வாங்குறதுக்கு. ஸோ அதே டைமில் ஜொமேட்டோ இன்னும் ஒரு 2 கம்பெனியுமே வாங்கியிருந்தது. அதுதான் ஒன்று ஹைப்பர் பியூர் கிச்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த ஒரு வெப்சைட்டில் என்னன்னா, நீங்கள் ஹோட்டல் நடத்துறீங்க அப்படின்னப்போ அந்த ஹோட்டலுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஜொமேட்டோவே வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஹைப்பர் பியூர் கிச்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெப்சைட். ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொன்று ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் என்னன்னா, நீங்கள் ஃபங்க்ஷனோ ஈவெண்ட்ஸோ ஏதோ பண்ணுறீங்கன்னா இந்த பல்க் ஆர்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கொடுக்கறதுக்காக இந்த ஒரு வெப்சைட் செயல்படுது. ஸோ ஆப்வியஸ்லி ஜொமேட்டோக்கு கீழே 3 கம்பெனிகள் இருந்தது. ஜொமேட்டோக்கு கீழே ஒன்று ஃபர்ஸ்ட் பிளிங்கிட் இருந்தது, செகண்டு ஹைப்பர் பியூர் கிச்சன் இருந்தது, 3வது இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்ல போகிற இந்த ஒரு கம்பெனியுமே செயல்பட்டுட்டு வந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் தீபந்தர் கோயல் பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த 3 பிராண்ட் இருக்கு இல்லையா, பிளிங்கிட்டு, ஹைப்பர் பியூர் கிச்சனு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு, இந்த 3 பிராண்டுக்கு கீழே பை ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு பேர் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் எல்லாருக்குமே ஒரு எஸ்டாப்ளிஷாக இருந்தது. ஏன்னா ஜொமேட்டோ அப்படின்றது போட்டால் இது ஜொமேட்டோட கம்பெனின்னு சொல்லி மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகுன்றதுக்காக இந்த ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு பேர் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கம்பெனிக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம மாற்றணும், ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு பேரை எடுத்துடணும் அங்கேருந்து. ஸோ அதுக்கு பதிலாக ஈட்டர்னல் அப்படின்றது ஒரு விஷயம் போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதை பற்றி தான் பஞ்சாயத்தாகவே அங்கே பேசி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சாயத்துக்கு அப்புறமா தான் இப்போ
தீபேந்தர் கோயல் சிஇஓவாக இருக்கார் இல்லையா, அவர் வந்து அஃபிஷியலாக வந்துட்டு நான் அப்ரூவல் கொடுத்துட்டேன், ஸோ இதுக்கப்புறம் ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் ஈட்டர்னல் அப்படின்ற ஒரு விஷயமா மாறப்போகுது அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்லிட்டார். சரி, இது தீபேந்தர் கோயல் மட்டும் எடுத்தால் மட்டும் போதுமா, அது அப்படியே எல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. தீபேந்தர் கோயல் கிட்ட கூட இல்லாத ரைட்ஸு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களும் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ இதனால தீபேந்தர் கோயல் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா உடனே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே லெட்டர் ஒன்று அனுப்புகிறாரு, ஒரு ரெக்வஸ்ட்டுமே ஒன்று வைக்கிறார். இந்த மாதிரி zomato.com வந்துட்டு நான் ஈட்டர்னல்.com நான் மாற்ற போகிறேன், அதுக்கு உங்களோட அப்ரூவலும் எனக்கு தேவை, உங்களோட அப்ரூவல் கிடைச்சாதான் நான் அஃபிஷியலாக zomato.comலேருந்து ஈட்டர்னல்.com நான் மாற்றணும்னு சொல்லி இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க நேற்றுலேருந்து. ஸோ இதை வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, ஸோ ஜொமேட்டோ மேனேஜ்மெண்ட்லேருந்தும் அப்ரூவல் கிடச்சிச்சு, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேயுமே அப்ரூவல் கிடச்சிச்சின்னா ஸோ zomato.comன்றது ஈட்டர்னல்.com கம்ப்ளீட்டடாக மாறிடும். ஸோ இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட் சைட் கிட்ட இருந்து தான் அப்ரூவல் இருக்குது, இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வரல. ஸோ அதுக்கு மேபி இன்னும் சில டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கேன். பட் இதில் ஷேர் மார்க்கெட்டும் இதில் இறங்கி இருக்குது அப்படின்னாக்கா, zomato.comல இருந்து ஈட்டர்னல்.com இன்கேஸ் மாறிடுச்சு அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஜொமேட்டோ ஷேர்ஸ் ஒன்று ஏறலாம், ஒன்று இறங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட இந்த ஜொமேட்டோ ஷேர்ஸில் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. எனக்கு அந்த ட்ரேடு பற்றியான நாலேஜ் இல்லைங்க, பட் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் இதை பற்றி என்ன பிரச்சனைகள் வரும்ன்றது உங்களோட தாட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று ஈட்டர்னலாக மாறிச்சுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா, ஷேர்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்றது நீங்கள் உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த சேஞ்சஸை தீபேந்தர் கோயல் மட்டும் பண்ணால் மட்டும் மாறிடாது எல்லாம், ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸுமே இதை வந்துட்டு பண்ணி ஆகணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எதுக்காக ஜொமேட்டோ ஈட்டர்னலாக மாற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வந்துட்டு நான் ஒன்று முன்னாடி சொன்னது தாங்க, இந்த 2022 பிளிங்கிட்டை வந்து 4000 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ இது கீழே எல்லாத்தையுமே பை ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லி இந்த 3 பிராண்டு கீழே பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஜொமேட்டோ அப்படின்றது ஒரு பிராண்டு, அந்த பிராண்டுக்கு இன்னொன்று ஒரு பிராண்டு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெவலப் கொடுக்கறத தாண்டி இந்த ஜொமேட்டோ, பிளிங்கிட், அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட், ஹைப்பர் பியூர் கிச்சன், இந்த 4 பிராண்டைக்கும் மேலே ஒரு பேரண்ட் பிராண்டாக வந்துட்டு ஈட்டர்னல் அப்படின்ற ஒரு விஷயத்த அமைக்கணும் அப்படின்றது தான் இது ஒரு முடிவாக வந்துட்டு தீபேந்தர் கோயல் எடுத்திருக்காரு. இது லிட்ரலி எப்படி அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் ஃபேஸ்புக் இருக்குன்னு வச்சுங்க, மெட்டா கம்பெனி தான் அதோட பேரண்ட் கம்பெனி. ஸோ மெட்டா கம்பெனிக்கு கீழே ஃபேஸ்புக் வருது, இன்ஸ்டாகிராம் வருது, மெசஞ்சர் வருது, வாட்ஸ்அப் வருது இல்லையா. ஸோ இந்த 4 சப் கம்பெனிக்குமே ஒரு பேரண்ட் கம்பெனியாக மெட்டா இருக்குன்னா இதே ஒரு கோல் தான் தீபேந்தர் கோயலுக்குமே இருக்குது. என்னன்னாக்கா, ஈட்டர்னல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேரண்ட் கம்பெனிக்கு கீழே ஜொமேட்டோ செயல்படணும், பிளிங்கிட் செயல்படணும், ஹைப்பர் பியூர் கிச்சன் செயல்படணும், அதே போல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்ல போகிற இந்த 4 சப் பிராண்டுமே வந்துட்டு செயல்படணும் அப்படின்றது தான் அவரோட தாட்டாகவே இருக்குது. ஸோ இது அவர் சைட்லேருந்து அப்ரூவல் கொடுத்தாலுமே ஷேர் ஹோல்டர் சைட்லேருந்துமே அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக மாறும். சரி, இது வந்துட்டு இன்கேஸ் ஈட்டர்னலாக மாறிடுச்சு அப்படின்னாக்கா என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே வரும், ஜொமேட்டோ செயல்படுமா படாதா அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு பதில் பார்க்கும்போது நம்ம ஜென்ரலாக சர்ச் பண்ணும்போது கூகுளில் zomato.comன்றது சர்ச் பண்ணுறோம். பட் இப்போ இதுக்கப்புறமா ஈட்டர்னலுக்கு அப்புறமா வந்துட்டு ஈட்டர்னல்.com அப்படின்ற ஒரு விஷயம் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு பேரை எடுத்துட்டு ஈட்டர்னல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேரில் தான் இதுக்கப்புறமா ட்ரேட் செய்யப்படும். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் தான் வரும். அதே போல் நம்ம ஆப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஜொமேட்டோ ஆப், அந்த ஜொமேட்டோ அப்படின்ற பேர் வரத்துக்கு கீழே ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ரெட் கலர் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஜொமேட்டோன்னு வருது இல்லையா, அதே போல் தான் வரும். பட் அந்த ஜொமேட்டோக்கு கீழே பை ஈட்டர்னல் அப்படின்ற ஒரு பேர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈட்டர்னல் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆப் மூலிமா சில அப்கிரேட்ஸ் கொடுக்கறதுக்குமே அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இப்போதைக்கு ஃபுட் லவர்ஸ்க்குமே சரி, ஜொமேட்டோ அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்குமே சரி, பிளிங்கிட் யூஸ் பண்ணுறவங்களுக்குமே சரி, இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எப்பயும் போல் ரெகுலராக செயல்படுற மாதிரி தான் இருக்கும். சில அப்கிரேட்ஸ் வந்துட்டு ஈட்டர்னல் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறமா மேபி ஆகலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜொமேட்டோன்றது பேண்ட் ஆகலை, அதே போல் ஜொமேட்டோ அப்படின்றது இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது இல்லை. அதே போல் ஜொமேட்டோ வேறு எந்த கம்பெனியுமே வாங்கலை. ஜொமேட்டோவுக்கு பேரண்ட் கம்பெனி ஈட்டர்னல் அப்படின்ற இன்னொன்று ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதோட இந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் அப்படின்றது பண்ணிவிட்டு வேறு யாராவது இதே போல் ஒரு நாலேஜ் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க, ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வெல் ஆக்சுவலி என்ன தான் உண்மை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயம் ஜொமேட்டோ வந்து ஈட்டர்னல் அப்படின்ற
மாற்றப்படுற இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் ஈட்டர்னல் மாறினதுக்கு அப்புறமா என்ன மாதிரி ஸ்டாக் ட்ரேடில் வந்துட்டு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாமே வரும் அப்படின்றது உங்களோட தாட் என்னன்றதையுமே நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.